Hey, hi, hello guys, welcome back to my channel. ஸோ இன்றைக்கி டே 4 10K to 8K டாலர்ஸோட சேலஞ்சில் இன்றைக்கி டே 4 ஓகேவா. ஸோ இன்றைக்கி என் டார்கெட் பார்த்தீங்கன்னா $4.88 ப்ராஃபிட் பண்ணணும் ஓகேவா என் டார்கெட். ஸோ நான் வேறு மார்க்கெட்டை ப்ராப்பராக எடுத்துகிட்டு நான் அனலைஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் ஓகேவா. எதனால் நான் அங்கே ட்ரேட் எடுத்தேன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஓகேவா. ஓகே கேஸ், நான் யூஎஸ்சி ஐஎன்ஆர் ஓடிசி மார்க்கெட் எடுத்திருக்கேன் ஓகேவா. ஸோ ஓடிசி மார்க்கெட் யூஎஸ்டி ஐஎன்ஆர் பார்த்தீங்கன்னா ஓவராலாக டவுன் ட்ரெண்ட் பார்த்தீங்கன்னா மேலே இருந்து ஸ்ட்ரக்சர் வைஸ் லோயர் லோ லோயர் ஹை அந்த ஸ்ட்ரக்சர் வைஸில் ஸோ மார்க்கெட் மூவ் ஆகிட்டு வந்துட்டுருக்கு ஓகேவா. இது ஒரு கன்சால்டேஷன் ஏரியாவை இங்கே ஒரு வீக் புல் பேக் எடுத்துகிட்டு இங்கேருந்து ஸ்ட்ராங்காக பிரேக் அவுட் எடுத்துகிட்டு ஒரு கன்சால்டேட் ஃபைட் பண்ணி செல்லர் ஸ்ட்ராங்காக வந்திருக்கான் ஓகே. ஸோ இங்கேருந்து பையர் ஸ்ட்ராங்காக வந்தாலும் இந்த ஒரு ஏரியா கன்சால்டேஷன் ஏரியா ஓகேவா. ஸோ இந்த கன்சால்டேஷன் ஏரியாவில் பையர் ஸ்ட்ராங்காக வரானா செல்லர் ஸ்ட்ராங்காக வரானா இதை நம்ம நோட் பண்ணி ஸோ அதுக்கான ட்ரேடு தான் நம்ம எடுக்கணும் ஓகேவா. ஸோ இருங்க நம்ம ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். ஸோ அது வரைக்கும் கட் பண்ணிடுறேன். ஸோ ஓகே, இது ஒரு ஃபைட்டிங் ஏரியான்றதுனால நான் ஒரு ரெக்டாங்கிள் பாக்ஸ் போட்டிருக்கேன் ஓகேவா, கன்சால்டேஷன் ஏரியா ஓகே. ஸோ இங்கேருந்து நம்ம வெயிட் பண்ணுவோம், நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கன்ஃபர்மேஷன் கேண்டில் கிடைக்கணும். ஸோ இந்த ஏரியா வந்தாலே செல்லர்ஸ் ரிஜெக்ஷன்ஸ் அதிகமாக இருக்குது ஓகேவா. ஸோ பையரை விட செல் பண்ண தான் அதிகமாக பேர் இருக்காங்க ஓகேவா. ஸோ வெயிட் பண்ணுவோம். ஸோ ஓகே, இங்கிருந்து ஸ்ட்ராங்காக வந்த செல்லர்ஸ் அகைன் இங்கே ட்ரை பண்ணால் பட் அவனையும் எங்கல்ஃப் பண்ணியிருக்கான் மார்க்கெட். பையரால் ஓவராலாக ஸ்ட்ராங்காக இருக்குது, அகைன் செல்லிங் ப்ரெஷர் கொடுத்தான் பட் ஃபைட் பண்ணி ஸோ ஒரு டோஜி கேண்டிலாக தான் முடிஞ்சிருக்கு. அகைன் பையர்ஸ் கொடுக்குறான், பையர்ஸ் ட்ரை பண்ணியிருக்கான், செல்லிங் ப்ரெஷர் இந்த ஏரியாவில் செல்லருக்கான ப்ரெஷர் இல்லை ஓகேவா. பை இங்கே கொடுத்த வால்யூம்ஸான செல்லர்ஸ் கூட இங்கே இல்லை ஓகே. நல்லா ஒரு பிரேக் அவுட் எடுக்கிறான் ஓகேவா. ஸோ பிரேக் அவுட் எடுத்துகிட்டு அவன் ஒரு புல் பேக்காக தான் ட்ரை பண்ணுறான். மார்க்கெட் இது வரைக்கும் ரீச் ஆகலாம், இன்கேஸ் இந்த லெவலில் பிரேக் அவுட் எடுத்தால் ஸோ நம்ம நெக்ஸ்ட் ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியா மேலே இருக்குது ஓகேவா, அது வரைக்கும் கூட ரீச் ஆகலாம் ஓகேங்களா. ஸோ நம்ம வெயிட் பண்ணுவோம், இங்கே நம்மளுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் ஓகே. நான் இங்கே ஒரு பை என்ட்ரி ட்ரை பண்ணுறேன், ஏன்னா வீக்கான செல்லர்ஸ் ஸ்ட்ராங்காக பையர் ஸ்ட்ராங்காக எங்கல்ஃப் பண்ணுறதுக்கு பிரேக் அவுட் எடுக்கிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது ஓகே. ஒரு புல் பேக் ஏரியா கூட இது. ஸோ அந்த ஒரு ரீசனால் இங்கே ஒரு பை என்ட்ரி கொடுத்துருக்கேன், பார்க்கலாம். அதனால தான் ரிஜெக்ஷன் இருந்தாலும் பையர்ஸ் இங்கே கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வந்துட்டுருக்கான் ஓகேவா. ஸோ செல்லர்ஸ் வீக்காகி பையர் ஸ்ட்ராங்காக இருக்கான். ஸோ அந்த ஒரு ரீசனுக்கு தான் நான் இங்கே ஒரு பை என்ட்ரி கொடுத்துருக்கேன், பார்க்கலாம். கேஸ் லாஸ் ஆச்சுன்னா நான் எம்டிஜி ட்ரை பண்ணுறேன். ஓகே, எம்டிஜி போயிருக்கேன். ஓடிசி மார்க்கெட்டில் நிறைய எரர்ஸ் ஆகிறதுக்கு அதிகபட்ச சான்சஸ் இருக்குது, அதனால தான் நான் எம்டிஜி ட்ரை பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் எடுத்துகிட்டு இருந்தது வெறும் ஷோர் ஷாட் மட்டும்தான், பட் கொஞ்ச நாளாக தான் நான் எம்டிஜி யூஸ் பண்ணுறேன், ஏன்னா நிறைய எரர்ஸ் நிறைய இருக்குது. ஸோ அந்த ஒரு ரீசனால் 1 or 2 ஸ்டெப் எம்டிஜி மட்டும் யூஸ் பண்ணுங்கள் ஓகேவா. ஸோ மார்க்கெட் இங்கே க்ளோஸ் வைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது, பார்க்கலாம். ஸோ எரர் கேண்டலாக வந்துச்சுன்னா எதுவும் பண்ண முடியாது. ஸோ நான் யூஸ் பண்ணுறது ஒரு ஸ்டெப் எம்டிஜி மட்டும்தான், அதுக்கு மேலே யூஸ் பண்ண மாட்டேன் நான். ஓகே, ஃபஸ்ட் ட்ரேட் பார்த்தீங்கன்னா எனக்கு ஷோர் ஷாட் ஓகே. நான் நெக்ஸ்ட் ட்ரேடு வேறு மார்க்கெட் இல்லை இதே மார்க்கெட் பார்க்கலாம், ஒரு கன்ஃபர்மேஷன் கிடச்சிச்சின்னா ட்ரை பண்ணலாம் ஓகேவா. ஸோ அது வரைக்கும் நான் கொஞ்சம் கட் பண்ணிக்கிறேன். ஓகே, சேம் மார்க்கெட் தான், யூஎஸ்டி ஐஎன்ஆர்.
ஓகே, அகைன் நெக்ஸ்ட் ட்ரேடை நான் பை போகிறேன். ஏன்னா என் கேபிட்டல் சின்னது, ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஏர்ன் பண்ணால் தான் முடியும் இதில். இல்லாட்டி கொஞ்சம் ரிஸ்க்கு தான், ஓகேவா. ஏன்னா சின்ன கேபிட்டல் வச்சுட்டு ரிஸ்க் எடுக்கிறது கொஞ்சம் ஹெவி ரிஸ்க்கு, ஓகேவா. ஸோ அதனால் ஒவ்வொரு டாலர் 2 டாலராக தான் எடுக்கணும். ஸோ நான் ஏன் இங்கே பை பண்ணிட்டு போயிருக்கேன்னா, ஓவராலாக டவுன் ட்ரெண்டு, ஓகேவா. ஸோ பையிங் பேஷன் நல்லா பிரேக் அவுட் எடுத்து நல்ல வால்யூம்ஸ்க்கான பையர், ஓகேவா. இந்த லெவலில் நல்ல கன்சால்டேஷன் ஏரியா பிரேக் அவுட் எடுத்திருக்கு, ஓகே. பிரேக் அவுட் எடுத்ததும் ஸோ நல்லா ஸ்ட்ராங்கான செல்லர்ஸ் இல்லையா. ஸோ சில பேர் பை பண்ணவங்க இங்கே கொஞ்சம் சில பேர் செல் பண்ணுறவங்க இருப்பாங்க. அந்த செல் பண்ணிவிட்டு மார்க்கெட்டை, ஸோ இங்கேருந்து ப்ரைஸ் கம்மியாக இருக்குது, ஓகேவா. ப்ரைஸ் குறைஞ்சிருக்கு. ஒரு 100 ரூபா இருக்கிற ப்ரைஸு ஒரு 75 ரூபா, 80 ரூபா ஆர் 50 ரூபா அந்த மாதிரி வரும்போது நிறைய பேர் வாங்குறவங்க இருப்பாங்க, ஓகேவா. ஸோ அந்த வாங்குறவங்க இங்கிருந்து கண்டிப்பாக வாங்குவாங்க அந்த அப்படின்ற ஒரு ரீசனால தான் நான் கொடுத்தேன், ஓகேவா. ஸோ இதை நம்மளுக்கு ப்ராஃபிட். ஓகே, நான் நெக்ஸ்ட் இன்னொரு என்ட்ரி எடுக்கும்போது நான் உங்களுக்கு ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறேன். ஸோ ஓகே, இந்த ஏரியாவில் கொஞ்சம் செல்லர்ஸ் இது வரைக்கும் வரட்டும். நான் இங்கே ஒரு மார்ஜினல் சேஃப்டியில் ஒரு என்ட்ரி கொடுக்கலான்ட்டு இருக்கேன், ஓகேவா. இன்கேஸ் கிடச்சிச்சின்னா ஒரு மார்ஜினல் சேஃப்டியில் கொடுக்கலாம். 31 செகண்ட்ஸ்குள்ளே கொடுத்துடணும். இன்கேஸ் இல்லாட்டி இந்த கேண்டில் ப்ளேஸ் பண்ணாலும் நெக்ஸ்ட் கேண்டலுக்கு தான் போய் உட்காரும், ஓகேவா. ட்ரேடு இந்த கேண்டில் க்ளோஸ் ஆகி நெக்ஸ்ட் கேண்டில் க்ளோஸ் ஆனால் தான் உங்களுக்கு ப்ராஃபிட்டே கிடைக்கும், ஓகே. 31 செகண்ட்ஸ்க்குள்ளே நீங்கள் இங்கேருந்து ட்ரேட் எடுக்க பாருங்கள், ஓகே. ஒரே இந்த கேண்டில் ட்ரேட் எடுக்கணும்னா 31 செகண்ட்ஸில் என்ட்ரி ஆனால் மட்டும்தான் இந்த கேண்டில் க்ளோஸ் ஆகும். அதர்வைஸ் 30 செகண்ட்ஸ் ஆனாலும் ஸோ நெக்ஸ்ட் கேண்டிலுக்கு தான் போய் உட்காரும், ஓகேவா. ஸோ ஓகே, நான் அகெயின் பை என்ட்ரி கொடுக்க போகிறேன். கண்டினியூ ட்ரேட். ஏன்னா பையர்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்கான், அந்த ஒரு ரீசன் தான். நான் போன வாட்டி சொன்ன மாதிரி தான் இந்த ஏரியாவிலேருந்து நல்ல ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் ஆகிட்டு ஸோ பையர் ஸ்ட்ராங்காக இருக்கான். ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் லெவல்னால் இது தான், ஓகே. இங்கிருந்து தான் ஸ்ட்ராங்கான ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல் இருக்குது. என்ன தான் செல்லர்ஸ் வந்தாலும் ஸ்ட்ராங்கான பையர் அப்படின்றதுனால ஸோ பையருக்கு போகிறதுக்கு அதிகபட்ச சான்சஸ் இருக்குது. பார்க்கலாம். ஓகே, இது எங்களுக்கு ப்ராஃபிட், ஓகே. நான் நெக்ஸ்ட் ட்ரேட் எடுக்கும்போது அகைன் நான் என் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு இன்னொன்று விஷயம் சொல்கிறேன். உங்களுக்கு எமோஷ்னல் ஸ்டேபிளாக இருக்கணும்னா ஸோ உங்கள் கேபிட்டல்லேருந்து கொஞ்சம் ரிஸ்க் தான், ஓகேவா. ஒரு 5%குள்ளே ரிஸ்க் எடுத்தால் மட்டும்தான் உங்கள் எமோஷ்னல் உங்கள் கண்ட்ரோலில் இருக்கும், ஓகே. அதர்வைஸ் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து பார்ப்போமேன்னு போனால் ஸோ அகைன் எமோஷ்னல் ஆகிறதுக்கு அதிகபட்ச சான்சஸ் இருக்குது, ஓகேவா. நான் நிறைய பேர் என்கிட்ட டிஎம் பண்ணியிருக்காங்க, என்னால் ப்ராஃபிட் பண்ண முடியல, எமோஷ்னல் கண்ட்ரோல் பண்ண முடியல. அப்படின்ற காரணம் என்னென்னா ஸோ நீங்கள் ரிஸ்க்கை மேனேஜ் பண்ண மாட்டேங்கிறீங்க, அந்த ஒரு ரீசன் தான். வேறு எதுவும் இல்லை. ப்ராஃபிட் பண்ணாததுக்கு காரணம் உங்கள் ரிஸ்க்கை நீங்கள் மெயின்டைன் பண்ண மாட்டேங்கிறீங்க, அந்த ஒரு ரீசன் தான், ஓகே. இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு ஸோ ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், மணி மேனேஜ்மெண்ட் எல்லாம் ஃபாலோ பண்ணி டிசிப்ளினாக எடுத்துகிட்டு போனால் கண்டிப்பாக ப்ராஃபிட் மேக் பண்ணலாம், ஓகே. அங்கேருந்து பாருங்கள், பையர்ஸ் நல்லா ஸ்ட்ராங்காக எடுத்துகிட்டு போனால் மார்க்கெட்டை ஸோ ஓரளவுக்கு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர், ஹை லோ அண்ட் அகைன் இந்த ஹையை பிரேக் எடுத்தால், ஓகேவா. ஸோ அகைன் இந்த ஹையை பிரேக் எடுக்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் அப் ட்ரெண்டுக்கு போகிறோன்னா. ஸோ செல்லர் வைஸ் ஸ்ட்ராங்காக வந்திருக்கான், ஓகேவா. ஸோ இங்கேருந்து நம்ம வெயிட் பண்ணணும், மார்க்கெட் என்னவா அகைன் எப்படி மூவ் ஆகுது அப்படின்னு பார்த்துட்டு வெயிட் பண்ணணும். ஸோ நம்மளுக்கு 1 ஹவரில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்கான ஒரு ஹை மேலே இருக்குது, ஸோ ஒரு லோ கீழே இருக்குது, ஓகேவா. இது சப்போர்ட், இது ரெசிஸ்டன்ஸ், சப்ளை அண்ட் டிமாண்ட்னு சொல்லுவாங்க, ஓகே. ஸோ இது இந்த லெவலில் பிரேக் அவுட் எடுத்தால் ஸோ பிரேக் அவுட் எடுத்து ஒரு சின்னதாக ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு செல் போகிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. எதர் இங்கேருந்து நல்லா பையர்ஸ் இங்கேருந்து சேஞ்ச் ஆஃப் கேரக்டர், பைக்கான சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் இருக்குல்ல, ஸோ அகைன் இங்கேருந்து நல்லா இந்த லெவலில் பிரேக் அவுட் எடுத்தால் அகைன் ஒரு கண்டினியூ ட்ரேட் கொடுக்கலாம், ஓகே. ஸோ நம்ம வெயிட் பண்ணுவோம். ஸோ அகைன் மார்க்கெட் எப்படி மூவ் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம், ஓகேவா. இந்த லெவலில் பையர்ஸ் நல்லா ஸ்ட்ராங்காக வால்யூமாக என்ட்ரி ஆனால் ஸோ அகைன் நம்ம கண்டினியூ ட்ரேட் கொடுக்கலாம். ஸோ என் டார்கெட் பார்த்தீங்கன்னா
4.88 அகைன் $4 நான் ஏர்ன் பண்ணிட்டேன். இன்னொரு 10 அப்படின்னா இன்னொரு 78 மட்டும் சென்ஸ் மட்டும் நான் ப்ராஃபிட் பண்ணோம் இன்றைக்கி. வெயிட் பண்ணுவோம். இது கொஞ்சம் வீக்காக தான் வந்திருக்கு, என்ன தான் பையர் ஸ்ட்ராங்காக இருந்தாலும். ஸோ இங்கே கொடுத்த வால்யூம்ஸ் இங்கே இல்லை. ஓகே, ஸோ அகைன் செல்லர்ஸ் வால்யூமாக இருக்கிறதுனால செல் பண்ணுறதுக்கும் சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ நம்ம வெயிட் பண்ணுவோம், இன்னும் கொஞ்சம் கன்ஃபர்மேஷன், ஸ்ட்ராங்கான கன்ஃபர்மேஷன் கிடைக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். ரேண்டம் என்ட்ரிஸ் தேடி போகாதீங்க. ஓகே, ஸோ உங்கள் செட்டப் வர வரைக்கும் வெயிட் பண்ணி பொறுமையாகிடுங்க. அகைன் பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவில் ஸோ நிறைய பேர் லாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இங்கே பாருங்கள், ஸோ அகைன் பையர் ஸ்ட்ராங்காக இந்த லெவல் ஸ்ட்ராங்காக இருக்குது. அகைன் பையிங் ப்ரெஷர் போயிட்டு இந்த லெவலில் எங்கல்ஃப் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஸ்ட்ராங்காக இருக்குது, ஓவராலாக டவுன் ட்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் செல் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா, ஸோ இதில் என்ன பண்ணுவான்னா அவன் எஸ்எல்லை இங்கே வச்சுருப்பாங்க. ஓகேவா, இந்த எஸ்எல்லை கலெக்ட் பண்ணிட்டு தான் கீழே வர பார்ப்போம். ஓகே, நான் அகைன் இங்கே பை என்ட்ரி கொடுக்குறேன். ஏன்னா நம்மளுக்கான ஒரு எஸ்எல் மேலே தான் இருக்குது. ஓகே, ஒரு கேப் அப். பார்க்கலாண்ணா, எங்களுக்கான ஒரு எஸ்எல் இங்கே தான் இருக்குது. நிறைய பேர்த்தோட எஸ்எல் இங்கே தான் இருக்கும். மோஸ்ட்லி இங்கே வரதுக்கு சான்சஸ் ரொம்ப இருக்குது. பார்க்கலாம். இன்கேஸ் லாஸ் ஆச்சுன்னா நான் எம்டிஜி போகிறேன். ஓகே, இது எங்களுக்கு பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட். ஓகே, ஸோ இன்றைக்கி என் டேயோட டார்கெட் $5, 4.88 வரணும். ஸோ $5 ப்ராஃபிட் பண்ணியிருக்கேன். ஸோ இன்றைக்கி டே க்ளோஸ். ஓகேவா, $10 to $8K சேலஞ்சில் இன்றைக்கி டே 4. ஸோ டே 1 டே 2 வீடியோஸ் நான் என்னால் ரெக்கவரி பண்ண முடியல. ஓகேவா, நான் அதை கொடுத்துருந்தேன், ரெக்கார்ட் கொடுத்துருந்தேன், பட் அதை எனக்கு வரல, ரெக்கார்ட் ஆகலை. ஸோ ஆகாமல் நான் வீடியோவை எடுத்துகிட்டு ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஓகே, சாரி. இந்த டே 4லேருந்து நான் கண்டினியூவாக நான் உங்களுக்கு ரெகுலராக வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஓகே, ஸோ இந்த மாதிரி கண்டென்ட்டுக்கு நம்ம ரெகுலராக ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய கண்டென்ட்டை நான் ரெகுலராக போஸ்ட் பண்ணலான்ட்டு இருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச்.